ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு 10 விஷயங்கள் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, வின்டர் ஒலிம்பிக்ஸ் 2022 அருணாச்சல் பிரதேஷ்ல இந்த 5 யங்ஸ்டர்ஸ் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல என்ன பாலிடிக்ஸ் நடக்குது, என்னென்ன டீம் யாரோட ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இது எப்படி வந்து சைக்கலாஜிக்கல் வாருக்கு வழிவகுக்கும், சைனாவுடைய 100வது செலிப்ரேஷன் எப்படி இருக்க போகுது, கரண்டா பார்டர்ல என்னென்ன இஷ்யூஸ் நடக்குது, ஜப்பான் இப்ப எக்ஸிட் சைனான்னு வெளியே வந்துட்டு இருக்காங்க, 5G நெட்வொர்க்ல இருக்க பாலிடிக்ஸ், மலபார் நேவல் பிராக்டிஸ், உத்தரகாண்ட்ல லேண்ட் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 10 விஷயங்கள் இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வந்து பல வழிகளில் வந்து சைனாவை வந்து பிளாக் பண்றதுக்கு நம்ம ஒன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ நம்ம ட்ரம்ப் கார்டா எடுத்துக்கிறது என்னன்னா, இந்த பீஜிங்ல நடக்க போற வின்டர் ஒலிம்பிக்ஸ் 2022. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வந்து இதுக்கு அகேன்ஸ்டா நிறைய குரூப்ஸ் வந்து போராடினாங்க. இதுல முக்கியமா 2 குரூப் இருக்கும். டிபெட் விடுதலைக்காக போராடிய சர்வதேச குரூப்பும், வீகர் இன மக்களுக்காக சர்வதேச சமூகமும், இந்த 2 குரூப்புமே இதுக்காக வந்து ரொம்ப நாளாவே போராடிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களோட சேர்ந்து சில குரூப்ஸும் ஜாயின் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இப்ப சைனா என்ன பிளேம் பண்றாங்கன்னா, முன்னாடி இருந்த அப்போசிஷனோட இப்ப இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி சைனா சைட்ல இருந்து பிளேம் பண்றாங்க. இது வந்து சைனாக்கு பிரெஸ்டீஜ் ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா 2008ல சைனால இந்த மாதிரி வந்து 2022ல இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ் நடக்கணும்ன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த டைம்லயே வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணாங்க. பட் ஆனா ஒரு சில இஷ்யூஸ் வந்து இது மெயினா ரீசன் என்னன்னா, சைனா ஏகப்பட்ட இஷ்யூஸ்ல மாட்டிருக்கு. சைனாவோட பீப்புளை அவங்களே கண்ட்ரோல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அடுத்த கண்ட்ரில போயிட்டு இந்த பார்டர் இஷ்யூஸ் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இது நமக்கே தெரியும். இந்தியாவோட பார்டர் இஷ்யூஸ்ல வந்து சைனா வந்து மூக்கு நுழைக்கிறாங்க. ஸோ சைனா வந்து எப்பவுமே என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட இமேஜை வந்து பெரிதளவுக்கு இந்த வேர்ல்ட் லெவல்ல வந்து அவங்க தான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி அதை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமாவே முன்னாடி பல கோடிகள் புரண்டு இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் கமிட்டி வந்து இனிஷியலா வந்து அக்செப்ட் பண்ணாங்க. பட் ஆனா இந்த அப்போசிஷன் வரனால இப்ப அவங்களே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 120 ஹியூமன் ரைட் குரூப்ஸ் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க ஐஓசிக்கு, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த மட்டும் இல்லாம ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. இந்த இன்னர் மங்கோலியா இஷ்யூ ஆகட்டும், ஹாங்காங் இஷ்யூ ஆகட்டும், தைவான் இஷ்யூ ஆகட்டும், இந்த எக்கச்சக்கமான இஷ்யூஸ்ல வந்து சைனால இருக்க பீஜிங்ல இந்த 2022 ஒலிம்பிக்ஸ் நடத்தக்கூடாது அப்படின்னு எல்லாருமே ரொம்பவும் உறுதியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவாகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், இங்கிலாந்து, பிரிட்டன், கனடா, இந்த மாதிரி பல கண்ட்ரிஸ் வந்து இதுக்கு அப்போஸ் பண்றாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஐஓசிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. பட் ஆனா ஐஓசியில என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த பாலிடிக்ஸ் தான் உள்ள கொண்டு வராதீங்க, நம்ம 2008லயே இதெல்லாம் டிசைட் பண்ணிருக்கோன்ற மாதிரி அவங்க ஸ்டாண்ட்ல ரொம்பவே தெளிவா இருக்காங்க. பட் ஆனா தாய்வான் இதை விடுறதா இல்லை. தாய்வான் ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஏன்னா இதுல வந்து பல லட்சம் கோடி வந்து உள்ள வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. சைனா வந்து ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் பேர் வந்து ஐஸ் ரிபன் பில்டிங் சொல்லுவாங்க. சோ இதுக்காகவே வந்து அவங்க கட்டின பில்டிங் தான் இது. இப்ப ஜிங் ஜாங்ன்ற ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு 3 மில்லியன் பீப்புள் வந்து கேம்ப்ல வச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே வீகர் முஸ்லிம்ஸ் சொல்லுவாங்க. ஒரு லாஸ்ட் மந்த் வந்து யூஎஸ் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்து பேன் பண்ணாங்க. ஏன்னா அந்த ப்ராடக்ட்ஸ்ல ஒரு ஹேர் மாதிரி இருந்திருக்கு. அந்த ஹேர் வந்து ஒரிஜினல் ஹேர் மாதிரி அவங்க வந்து டிடெக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து அந்த வீகர் முஸ்லீமோட அவங்களோட ஹேரா இருக்குமோ அப்படின்னு ஒரு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அந்த மொத்தமாவே அதை பேன் பண்ணிருக்காங்க. அங்க இருக்க மக்களை வந்து ரொம்பவே அவங்க கொடுமைப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்னர் மங்கோலியா பீப்புளை பாத்தீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜஸ் அவங்க பேச விடாம ரொம்பவே தடுக்கிறாங்க. இந்த இன்னர் மங்கோலியா வந்து சைனால ஒரு மிகப்பெரிய பகுதி, அவங்க சைனா கண்ட்ரோல் இருக்க ஒரு பகுதி. ஏன் அப்படின்னா சைனாவோட 70% ரிசோர்சஸ் வந்து அங்கேருந்து தான் கிடைக்குது. இது மட்டும் இல்லாம திபெட்ல வந்து அவங்க பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க. வாட்டரை வச்சு அவங்க எப்படி பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வெட்னஸ்டே ஆர் தேர்ஸ்டே என்ன பண்ணிருக்காங்கன்னா, சைனா என்ன பண்ணாங்கன்னா, தைவான் வந்து ஒரு மிலிட்டரி ட்ரில் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து பொறுக்காத சைனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, G13 J10 விமானத்தை எடுத்துட்டு போயிட்டு தைவானோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நுழைய பார்த்திருக்காங்க. அவங்க 27 வாட்டி வார்னிங் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அதை கூட கொஞ்சம் பொருட்படுத்தாம, இந்த வார்னிங்னா சாதா வார்னிங் கிடையாதுங்க, இந்த மிசைல் வார்னிங் சொல்லுவாங்க. ஸோ அவங்க 27 டைம்ஸ் வந்து அவங்க வந்து வார்ன் பண்ணியும் அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க திருப்பியும் மிசைலை வந்து அனுப்புறனால என்ன ஆச்சுன்னா, அவங்க பயந்து திரும்பவும் சைனா வந்து போயிட்டாங்க. இது இப்போ லாஸ்ட் போன வெட்னஸ்டே ஆர் தேர்ஸ்டே நடந்த ஒரு விஷயங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இப்ப அருணாச்சல் பிரதேஷ்ல ஒரு 5 யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரைபல் பீப்புள் அந்த காட்டுக்குள்ள போனனால சைனா வந்து அவங்கள வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி நம்ம நியூஸ் பார்த்திருப்போம். இப்போ வந்து சைனா இந்த 5 பேருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்க இந்தியாக்குள்ள வந்துட்டாங்க.
ஸோ அவங்க இப்போ குளோபல் டைம்ஸ், சைனால வந்து ஒரு பத்திரிகை, குளோபல் டைம்ஸ் ஒரு பத்திரிகை என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5 யங்ஸ்டர்ஸுமே என்னன்னா இந்தியாவோட உளவாளிகள், இந்தியா எப்பவுமே இப்படிதான் பண்ணும், இந்த மாதிரி அவங்களோட பீப்புளை வந்து எங்க பார்டருக்குள்ள அனுப்பி நாங்க எப்படி இருக்கோம் என்ன பண்றதோ மானிட்டர் பண்றதுக்காக இந்த 5 பேர் எங்களுக்குள்ள வந்திருக்கு, இந்த 5 பேர் வந்து சைனாவோட பார்டருக்குள்ள வந்திருக்காங்கன்ற மாதிரி சைனா குளோபல் டைம்ஸ்ன்ற ஒரு பத்திரிகையில வெளிவந்திருக்கு. ஆனா இவங்க வந்து தெரியாம தான் போயிருக்காங்க. ஏன்னா அங்க ஃபுல்லாவே காடுகளா தான் இருக்கும். ஸோ இவங்க வழி தவறி பார்டர் எது நம்மளால கரெக்டா வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது கரெக்டா. ஸோ அவங்க வழி தவறி போனவங்கள அவங்க பிடிச்சிருக்காங்க. இது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான், இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ரைட் சைட் படத்துல பாத்தீங்கன்னா 2 டெரரிஸ்ட் வந்து பிடிச்சிருப்பாங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேர் லக்ஷரி தொய்பாவை சேர்ந்தவங்க, பாம்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே நம்ம இந்தியாவில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஏதாவது மாட்டினாங்கன்னா அவங்க என்கவுண்டர் பண்ணா வழக்கம். ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே என்னன்னா அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்ற மாதிரி டீட்டெயிலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ கரண்டா வந்து ட்ரெண்ட்ல இருக்கிறது வந்து யூஎஸோட பிரசிடென்ட் எலெக்ஷன் தான். அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நிறைய சேலஞ்சஸ் வந்து இந்தியாவுக்கு ஆல்ரெடி இருக்கு. பட் ஆனா முன்னாடி வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு வந்து நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஆனா இப்போ வந்து அமெரிக்கா ரொம்பவே சைலண்டா இருக்காங்க, இந்த பார்டர் இஷ்யூஸ்ல ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. இப்ப ரஷ்யாவாகட்டும், அமெரிக்காவாகட்டும், ஜப்பான், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், பாகிஸ்தான், இந்த மாதிரி பல கண்ட்ரிஸோட மொத்த ஃபோக்கஸுமே இப்ப நம்ம ஊர்ல நடக்கிற இந்த பார்டர் இஷ்யூஸ்ல தான் இருக்கு. அமெரிக்கா வந்து சைனாக்கு அகெயின்ஸ்ட் தான் இருக்காங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வாட்டி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நேட்டோ ஃபோர்ஸஸ் கூட அனுப்புறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 3 வாட்டி பிரஸ் மீட்ல வந்து ஓப்பனாவே நமக்கு சாதகமா அவங்க பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இப்ப ரீசெண்டா வந்து ரொம்பவே அமைதியா இருக்காங்க. இதுக்கு 2 ரீசன் இருக்குங்க. ஒன்னு வந்து அமெரிக்கா நடக்க போட பிரசிடென்ட் எலெக்ஷன் டிசம்பர் மந்த் நடக்க போது. ஸோ 2 பார்ட்டி மோதுறாங்க. யாருன்னா ரிப்பப்ளிக் பார்ட்டி, டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிக் பார்ட்டிக்காகவும், ஜோசப் ஆர் பிடன்றவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்காகவும் மோதுறாங்க. ஸோ இதுதான் இப்ப இந்த எலெக்ஷன் நடக்கிறதுனால தேவையில்லாம எதுக்கு நம்ம மற்ற விஷயம் மூக்கு நுழைக்கணுன்ற மாதிரி ரொம்பவே அமைதியா இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து ஒரு வார்ன் பண்ணிருக்காங்க. அது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி ரஷ்யா, சைனா, ஈரான் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து ஹேக்கிங்ன்ற மூலமா ஹேக் பண்றாங்க, இந்த கேம்பெயினை வந்து ஹேக் பண்ணி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ரஷ்யால வந்து 2 விதமான குரூப் இருக்குங்க. ஒன்னு வந்து ஃபேன்சி பியர்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஸ்ட்ரான்டியம் சொல்லுவாங்க. இந்த 2 குரூப்புமே பார்த்தோம்னா இந்த மிலிட்ரி, ரஷ்யாவோட மிலிட்ரிக்கு டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ அவங்க சம்பந்தப்பட்டவங்க. சோ அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க தான் அவங்க. இப்ப இந்த குரூப் வந்து இந்த ஹேக்கிங்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ற மாதிரி மைக்ரோசாஃப்ட் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா சைனாவும் சரி ரஷ்யாவும் சரி, சைனாவோட ஸ்போக்ஸ் பர்சன் ஜோஹோ லிகன்றவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு இந்த இஷ்யூஸை நாங்க தலையிட அவசியமே கிடையாது, நாங்க இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல மூக்க நுழைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சைனாவோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யால இப்ப நம்ம அமெரிக்கால பார்த்தோம்னா இந்த ஒயிட் பில்டிங் சொல்லுவாங்கல்ல, வெள்ளை மாளிகை, அதே மாதிரி கிராம்லின் பில்டிங் அந்த ரஷ்யால ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. அந்த பில்டிங்ல இருக்க ஒரு சீஃப் ஸ்போக் பர்சன் டிமிட்ரின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இந்த மாதிரி பிரசிடென்ட் எலெக்ஷனை நாங்க எந்த நாட்டோட எலெக்ஷன் ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது விஷயமும் நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இது நம்புற அளவுக்கு இல்லை, ஏன்னா மைக்ரோசாஃப்ட் இவ்வளவு உறுதியா சொல்றாங்க. ஸோ யூஎஸ்ல 2014ல இந்த ஃபேன்சி பியர்ட், ரஷ்யாவை சேர்ந்த ஃபேன்சி பியர்ட்ன்றவங்க ஹேக் பண்ண மாதிரி ப்ரூஃபோட அவங்க காட்டுறாங்க மைக்ரோசாஃப்ட். ஸோ இது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க ஒண்ணு. இப்போ அவங்க வார்னும் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னா, ரஷ்யா வந்து ட்ரம்ப்பை வந்து ரொம்ப போர்ட்ரேட் பண்ணி ரொம்ப அதிகமா காட்டுறாங்க, சைனா வந்து பிடனை போர்ட்ரேட் பண்ணி அதிகமா காட்டுறாங்க. ஸோ இது வந்து ரஷ்யா சைனா வந்து ரொம்ப கேம் பிளே பண்ற மாதிரி அப்பட்டமா தெரியுது. பட் ஆனா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, 2வது ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இந்த மாதிரி பிரசிடென்ட் எலெக்ஷன் ரீசனா இருக்கு. 2வது ரீசன் என்னன்னா, ஆக்சுவலா ரஷ்யா வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ரஷ்யா இன்வால்வ் ஆனது வந்து அமெரிக்காவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஒரு 2 மீட்டிங்குமே ரஷ்யாவோட கண்ணோட்டத்துல தான் நடந்திருக்கு. ரஷ்யா ஒரு மத்தியசமா இருந்து சைனாக்கும் இந்தியாவுக்கும் மத்தியசம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா வரதை வந்து நம்ம இந்தியா வந்து நம்ம அப்போஸ் பண்ணல, பட் ஆனா அக்செப்ட் பண்ணல, நாங்க பாத்துக்கிறோம் நம்மளும் விட்டுரும். சைனாவும் அமெரிக்கா உள்ள வரதை பிடிக்கல. பட் ஆனா ரஷ்யாவுக்கு வந்து காமனா இருக்காங்க. நம்ம இந்தியாவும் சரி சைனாவும் சரி 2 பேருமே அக்செப்ட் பண்ணி ரஷ்யா ஒரு காமன் மேனா நம்ம வச்சு இந்த மாதிரி மீட்டிங் வந்து பீஸ், அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடந்தது வந்து அமெரிக்காவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. சோ இதுல என்ன ஆகுதுன்னா, இது கூட ஒரு ரீசனா இருக்கும், ஏன்னா அமெரிக்கா இப்ப அமைதியா இருக்கிறதுக்கு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, எந்தெந்த கண்ட்ரிஸ் யாரோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு தான் பார்க்க போறோம். இப்ப இந்த மேப்பை நல்லா பாருங்க. ஆக்சுவலா இந்த மேப்ல உங்களுக்கு டர்க்கி தெரியும், ஈரான் தெரியும், பாகிஸ்தான் தெரியும். சோ இந்த 3மே வந்து ரொம்பவே கூட்டா இருக்குங்க. இவங்க 3மே சைனாவோட பிளான் என்னன்னா, டர்க்கி, ஈரான், பாகிஸ்தான் இவங்களை ஒன்னா வைக்கிறது பிளான். இதுதான் வந்து, ஏன்னா பாகிஸ்தானோட ஃபியூச்சரே சைனாவை நம்பிதான் இருக்கு.
இப்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னா சவுதி அரேபியா ஆகட்டும், யுஏஇ ஆகட்டும், இவங்க 2 பேருமே இந்தியா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா இப்போதைக்கு இருக்காங்க. சோ இதுல என்ன இஷ்யூனா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து நம்ம ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் 370 செக்ஷனை நீக்கினது வந்து இந்த டர்க்கி ஆகட்டும், ஈரான் ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும் இவங்க நிறையவே அப்போஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கவும் கிடையாது. ரஷ்யா வந்து இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. ஆக்சுவலா பாகிஸ்தான், இப்ப நாமளும் ரஷ்யாவும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். ஒருவேளை பாகிஸ்தானும் ரஷ்யாவும் க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா அது நமக்கு மிகப்பெரிய டிராப் டவுனா தான் இருக்கும். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இப்ப ஈரானை நம்ம எடுத்துப்போம். ஆக்சுவலா நமக்கும் ஈரானுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் கூட வந்து சாங்ஷன் ஆச்சு. இந்த சபஹார் ரயில்வே ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. சோ ஆக்சுவலா இந்தியா ஈரான்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் போறமா இருந்து, பட் ஆனா ஈரான் வந்து அதை டிராப் பண்ணிடுச்சு. பட் ஆனா இந்தியா என்ன சொல்றா, இப்ப கரண்டா நடக்கிற பாலிடிக்ஸ்க்காக வந்து இதை நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. எப்படியாவது இந்த ஈரான் கூட இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்ன்றதுதான் நம்மளோட இந்தியாவோட மாஸ்டர் பிளான் கூட சொல்லலாம். சோ இந்த கொரோனா இஷ்யூஸ் இருக்கனால என்ன ஆகுதுன்னா, இந்த 2 கண்ட்ரியுமே ஆல்ரெடி நிறைய விதத்துல எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ இருந்தாலும் இப்ப இந்தியாவாகட்டும், சைனாவாகட்டும் அவங்கவுங்கள வந்து எம்பவர் பண்ணிக்கிறதுக்கு மத்த கண்ட்ரிஸோட ஒரு கூட்டணி வச்சுக்கிறாங்க. இது என்னன்னா, இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலுக்கான பிளானிங் தான். ஏன்னா நம்ம டைரக்டா ஒரு வார்ல 2 பேரும் மோதத்தோட இந்த மாதிரி வந்து பேக் சைட், ஐ மீன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டெப்பா வந்து நம்ம வந்து எதிராளியை வந்து டவுன் பண்றதுக்கு இது ஸ்ட்ராட்டஜிக்கலான பிளானிங் கூட. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, சைனாவோட 100வது இயர் செலிப்ரேஷன். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆரம்பிச்சு ஒரு 100 வருஷம் ஆக போகுது. 1949 ஆரம்பிச்சாங்க. ஸோ 2049 வந்து ஆச்சுன்னா 100 வருஷம் ஆகும். ஸோ இந்த 100 வருஷத்துல வந்து சைனாவோட மிகப்பெரிய ட்ரீம் என்னன்னா, எப்படியாவது அவங்க வந்து எம்பவர் ஆகணும். இந்த உலகத்திலே சைனா தான் நம்பர் 1, அது அவங்க காட்டணும்ன்றது ரொம்பவே தெளிவா இருக்காங்க. அதனாலதான் இப்ப லடாக்ல ஒரு அமைதி பேச்சுவார்த்தை கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு யூஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கு. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் ஆகட்டும், இல்ல லெப்டினன்ட் ஜெனரல் மீட்டிங் ஆகட்டும், இல்ல ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் ஆகட்டும், இது எல்லாமே தோல்வி அடையறதுக்கு இதுதான் மெயின் ரீசன். இப்ப ரஷ்யால நடந்த மீட்டிங்ல கடைசியா ஒரு 5 விதமான ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருப்பாங்க. ஆனா இதை பார்த்தோம்னா இது எல்லாமே சும்மா நேம் சேக்காக தான். அதுல ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் கூட கிடையவே கிடையாது. சோ உண்மையிலேயே வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை இந்த 2 நாட்டுக்குள்ள ஒரு நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகணும், போர் இல்லாம இருக்கணும்னா அதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, திரும்பவும் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கணும் ஒரு காமனான பிளேஸ்ல. இதுக்கு 2 நாட்டோட பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் 2 பேருமே வர மாதிரி அவங்க பேசிக்கணும். அது நடந்துச்சுன்னா ஓரளவு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா சைனா வந்து இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க அமைதி பேச்சுவார்த்தை எங்களுக்கு பிடிக்கும், நாங்க அமைதியை தான் விரும்புறோம்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனா அவங்க செயல்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது. அப்படியே சம்பந்தமே இல்லாம ஆப்போசிட்டா தான் இருக்கும். இப்ப 2வது விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன சின்ன சண்டை, ஒரு வார் வந்து பாசிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 கண்ட்ரியுமே வந்து வார நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய மவுண்டன்ஸ் எல்லாம் கான்கர் பண்றாங்க. வின்டர் சீசன் வேற வரப்போகுது. சோ 2 கண்ட்ரிஸ்மே அவங்கவுங்க பார்டர்ல வந்து போர் விமானம் ஆகட்டும், இல்ல ட்ரூப்ஸ் ஆகட்டும், இல்ல டேங்க்ஸ் ஆகட்டும், டெக்னாலஜிக்கல் வெப்பன்ஸ் ஆகட்டும், சோ வாருக்கு என்னென்ன தேவையோ இது எல்லாமே வந்து அவங்கவுங்க பார்டர்ல இறக்கிட்டே தான் இருக்காங்க. சோ 2 பேருமே மத்த கண்ட்ரிஸோட சர்வேலன்ஸை மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. இது ஒரு செஸ் கேம் மாதிரி தான். இப்ப எதிராளி வந்து என்ன ஸ்டெப் வைக்க போறான்னு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கு சேஃபா நம்ம வந்து காயின் அவுத்துறது தான் புத்திசாலித்தனம். எப்படி நம்ம செஸ் கேம் ஆடுவோமோ அதே மாதிரி இப்ப 2 கண்ட்ரியும் விளையாடிட்டு இருக்காங்க. சோ சைனா அவங்களோட ட்ரூப்ஸை பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அடுத்த மாசம் வந்து 2021 ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அப்போ வந்து 100வது வருஷம் செலிப்ரேஷன், அதுக்கான ஒரு இதை வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஜி ஜின்பிங். சோ அவரோட மோட்டிவ் என்னன்னா, மாவோக்கு அப்புறம் நான் தான் ரொம்ப பவர்ஃபுல் லீடர் அப்படின்னு சைனாக்கு காட்டுறத ரொம்பவே தீவிரமா இருக்காரு. சோ கண்டிப்பா ஒரு ட்ரூப்ஸை பின்வாங்குவார்ன்று எனக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க. சோ என்ன நடக்குன்னு நம்ம பொறுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னன்னா, இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேராவும் நம்ம எடுத்துட்டு போலாம். எப்படின்னா, சைனாவோட பிளான் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட இந்தியாவோட மிலிட்ரி வந்து நம்மளோட மக்களுக்காக வந்து நிக்கிறாங்க. ஸோ ஆர் மிலிட்ரி வந்து நம்மளுக்காக நின்றுட்டு இருக்காங்க. பட் ஆனால் சைனா ஆர்மி அப்படி கிடையாது. ஸோ அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து சைக்கலாஜிக்கலா எப்படியாவது அஃபெக்ட் பண்ணி எதிரியை வீழ்த்த தான் யோசிப்பாங்க. இப்ப ரீசெண்டா இந்த கைலாஷ் பீக்னு சொல்லுவாங்க. இதுல எக்கச்சக்கமான மலைகள் இருக்கும். இப்ப நம்ம பார்ப்போம், நிறைய மலை சிகரங்களா இருக்கும். இப்ப ஹெல்மெட் டாப் ஆகட்டும், பிளாக் டாப் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய மலை சிகரங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் நிறைய இருக்கு. அதை வந்து நம்ம நிறையவே கான்கர் பண்ணிருக்கோம் மெஜாரிட்டி. ஸோ இந்த டீப் சங் ஆகட்டும், இந்த கேல்வான் வேலி, இப்போ லாஸ்ட் ஜூன் 15 ஒரு இஷ்யூ வந்துச்சுல, இது இந்த கேல்வான் வேலின்ற இடத்துல தான் வந்துச்சு. இதனால தான் மெயின் இஷ்யூ ஆச்சு. இப்ப 2 கண்ட்ரியுமே போக்கஸ் பண்ற ஒரே இடம் வந்து பான்ஜாங்கோ, இந்த ஆறு கிட்ட தான் வந்து ஏரி கிட்ட தான் வந்து அவங்க வந்து போக்கஸ் பண்ணிருக்காங்க. இதுல நார்த் ஆகட்டும் சவுத் ஆகும், இது 2மே இருக்கு. இப்ப இல்ல ஃபிங்கர் பாயிண்ட்ஸ், ஃபிங்கர் பாயிண்ட் 1 2 3 4 சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ May 5
மே 5க்கு முன்னாடி வரைக்குமே ஆல்மோஸ்ட் ஃபிங்கர் பாயிண்ட் 8 வரைக்குமே நம்ம கிட்ட கண்ட்ரோல் தான் இருந்தது. பட் ஆனா இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா அவங்க ஃபிங்கர் பாயிண்ட் 8, 7, 6, 5, 4ன்னு ஒன்னொன்னா அவங்களோட அவங்க அவங்க ஆதிக்கத்தை வந்து செலுத்த பாக்குறாங்க. ஆனா ஃபிங்கர் பாயிண்ட் 4 வந்து இப்ப நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 29th and 30 என்ன நடந்துச்சுன்னா சதன் பேங்காங் சோக்குள்ள வர பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரூப்ஸ் இருப்பாங்களா ஆல்மோஸ்ட் அந்த SFFன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணோம், ஒரே நைட்ல ஒரு 30 மவுண்டெயினை வந்து நம்ம ஆக்கிபை பண்ணிட்டோம். அடுத்த நாள் காலையில சண்டே முடிச்சு விடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு நடந்திருக்குமான்ற அளவுக்கு. ஸோ இதுல நடுவில் வந்து ஒரு ஸ்பாங்கர் இமேஜ்ல கூட பாப்பீங்க, இந்த ஸ்பாங்கர் கேப்ன்ற ஒரு இடம் இருக்கும். இந்த ஸ்பாங்கர் கேப் ஆக்சுவலா என்னன்னா அது ஃபிளாட்டா இருக்கும். மத்த இதெல்லாம் ரொம்ப பீக்கா இருக்கும், ரொம்ப சரிவா இருக்கும். ஸோ மலை சரிவுகள் தானே. ஸோ இந்த இடம் மட்டும் பார்த்தா கொஞ்சம் நேரோவா இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் வந்து என்னன்னா எப்படியாவது இந்தியா வந்து அங்க போயிட்டு அவங்க நம்மளோட ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், நம்ம ட்ரூப்ஸ் அங்க வைக்கணும்ன்றது ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஸோ இப்போ சுஷல்ன்ற ஒரு இடம் பார்த்துருப்போம். ஸோ சுஷல் செக்டார்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா சுஷலுக்கும் லேக்கும் நடுவில் வந்து ஹைவே போகுது. ஸோ சைனாவோட பிளான் என்ன, இதே சவுத் பேங்கன்ஸ் வந்துட்டு இந்த ஹைவே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எந்த ஒரு ட்ரூப்ஸுமே நம்ம லே பகுதிக்கு எடுத்துட்டே போக முடியாது. ஸோ சைனாவோட பிளான் அதெல்லாம் எப்படியாவது வந்து இந்த ஹைவே வந்து பிளாக் பண்ணணுன்றது அவங்களோட மாஸ்டர் பிளான். ஸோ இதுக்காக தான் அவங்க ஒரு ஸ்டெப்பா வந்து அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சைனா பின்வாங்கவும் மாட்டாங்க. ஸோ இந்தியாவோட டிஃபென்சிவ் மோடு கொஞ்சம் அடுத்து அக்ரெசிவா மாறிடக்கூடாதுன்றாங்க. ஏன்னா அக்ரெசிவா மாறிடுச்சுன்னா அஃபென்சிவா மாறிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து எப்படி வேணாலும் தாக்கும்ன்றதுக்கு அதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த ஹைவேவை பிளாக் பண்ணினோட சைனாவோட பிளான். பட் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா டிபெட்டுக்கு ஒரு ஹைவே இருக்கு. இப்ப சைனா டிபெட் ஜிங்ஜாங்ன்ற ஒரு பகுதிக்கு வந்து ஒரு ஹைவே போகுது. ஸோ அந்த பகுதியை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா சைனாவால கண்டிப்பா அங்க வந்து ட்ரூப்ஸை கொண்டு வர முடியாது. ஸோ நாம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏன்னா டேங்க்ஸ் ஆகட்டும், வெப்பன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அவங்க அந்த ஹைவே மூலமா தான் கொண்டு வராங்க. இப்ப ரஷ்யா நமக்கு நிறைய விதத்துல வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு கண்ட்ரியுமே அவங்களோட சீக்கிரட்டா அவ்வளவு சீக்கிரம் சொல்லவே மாட்டாங்க. இப்போ ரஷ்யாவோட ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் வந்து டென்னிஸ்ன்றவர், அவருக்கு வந்து 55 வயசு ஆகுது. அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்த மாதிரி SG-57 இந்த 5th ஜெனரேஷன் வார் பிளேன் இதை வந்து நாங்க வந்து இந்தியாவுக்கு வந்து நாங்க கொடுக்குறோம். ஸோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இது யாருமே சொல்லவும் மாட்டாங்க. இது ரகசியமான கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா இந்தியாவோட கொலாபரேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு, அதாவது SG-60-66 6th ஜெனரேஷன் வார் பிளேன் நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி அந்த மினிஸ்டர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது பலன்னு கூட சொல்லலாம். ஸோ ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இது வெளிக்காட்டுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா அண்ட் ஜப்பான் வந்து எந்த அளவுக்கு இல்ல ரோல் பிளே ஆகுதுதான் பார்க்க போறோம். இப்ப ஆல்மோஸ்ட் பார்டர்ல பார்த்தா சைனா வந்து ஒரு 50,000 ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப விமானப்படையை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ரஃபேல வந்து நம்ம வந்து அபிஷியலா இந்தியன் ஆர்மியோட ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் ஒரு 700% எக்ஸ்போர்ட்ல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வார் வெப்பன்ஸை வந்து மற்ற கண்ட்ரிஸ் கொடுக்கறதுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். வேர்ல்டுலயே 19th கண்ட்ரியா நம்ம இருக்கோம், எதுல எக்ஸ்போர்ட்ல இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவில வந்து இண்டஸ்ட்ரீஸ் வச்சுக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்திருக்காங்க. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்டார்ட் அப் பண்ற மாதிரி பிளான் இருக்கு. ஸோ இதுல ஜப்பான் ரொம்பவே ரோல் பிளே பண்ணி ஜப்பானோட ஏப்ன்றவர் என்ன பண்றாருன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கு ஒரு வர்ச்சுவல் மீட்டிங் நடக்க போது நடந்திருக்கு. இந்த நடந்த மீட்டிங்ல என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா ஜப்பானோட ஹார்பரும் சரி இல்ல ஆர்மி லாஜிஸ்டிக்கும் சரி ரெண்டு பேருமே நம்ம மியூச்சுவலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்டு கண்ட்ரியுமே இந்த காமனா இருக்க ஹார்பர் அண்ட் ஆர்மி லாஜிஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு உடன்படிக்கை வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜப்பான் வந்து ஒரு 87 இண்டஸ்ட்ரீஸை வந்து சைனால இருந்து வேற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ற மாதிரி பிளான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சைனா அதுக்கு இனிஷியலா அமௌண்ட்டும் கொடுக்குற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. மொத்தமா ஒரு 1270 இண்டஸ்ட்ரீஸ் வந்து சைனால இருந்து வெளியே வர மாதிரி எக்ஸிட் சைனா இந்த கோஷத்தோட வெளியே வராங்க. ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவும் ரிமைனிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கும் போற மாதிரி பிளான் இருக்கு. இப்ப சாம்சங், ஆப்பிள் அண்ட் டென்சன் பப்ஜியோட டென்சன் இண்டஸ்ட்ரி கூட வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இது வந்து சைனாவோட எக்கானமியை மிக பெரிதளவுக்கு பாதிக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது 5G நெட்வொர்க். ஸோ 5G நெட்வொர்க் கொண்டு வரது ரொம்ப மும்முரமா இருக்குது சைனாவோட
ஹவாய் கம்பெனி தான். ஸோ இஸ்ரேல், அமெரிக்கா, இந்தியா இந்த மூணு கண்ட்ரிஸுமே என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி 5G வந்து சைனால இருந்து வரக்கூடாது, இதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பட் ஆனா ஹவாய் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இது நடந்துச்சுன்னா நாங்க வந்து கூகுள் யூஸ் பண்ண மாட்டோம், நாங்க ஒரு நியூ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி ஹவாய் கம்பெனி சொல்றாங்க. ஒருவேளை ஹவாய் இது பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்களே அதை பேன் பண்ணிடுவாங்க, மக்கள் வந்து அதை யூசேஜை கம்மி பண்ணிடுவாங்க. இது வந்து திரும்பவும் சைனாவோட எக்கானமியை ரொம்பவே டவுன் பண்ணும். இது வந்து சைனாக்கு வந்து பேக் ட்ராப் தான். இது அவங்க போக போக புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது இல்ல. இன்னொன்னு என்ன ஒரு விஷயம்னா, பொதுவாகவே சைனா பண்றது எல்லாமே வந்து ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் தான். சைனாலே நமக்கு டூப்ளிகேட் ப்ராடக்ட்னா ஞாபகம் வரும். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு இடமாகட்டும் இல்ல ஒரு ஊராகட்டும், அந்த ஊருக்கு வந்து வேற ஒரு பேரை வச்சு அது வந்து அதோட ஹிஸ்டரியே மாத்தி அமைச்சு அது எங்களுதுடான்னு கொண்டாடுவாங்க. ஸோ ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அவங்க சொல்றது எல்லாமே பண்றது எல்லாமே பித்தலாட்டமா தான் இருக்கு. இந்த பிளாக் டாப்னு ஒரு இடம் இருக்கும். இந்த பிளாக் டாப் வந்து நம்மளோட பார்டரை சேர்ந்தது. ஆனா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஷன் போ ஷான் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு நேம கொடுத்து இது வந்து சைனாவோட சேர்ந்தது, நாங்க ஹிஸ்டரியில இது வந்து எங்களோட பார்டரை சேர்ந்ததா இருக்கு, எங்க மேப்பை வேணா பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த உல்ஃப் வாரியர்ஸ் இவங்களை வச்சு என்ன பண்றாங்கன்னா இந்த மொத்த ஹிஸ்டரியும் திருப்பி மாத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்ட்ல இருக்குல்ல, நிறைய ஐலாண்டுக்கு போயிட்டு அந்த ஐலாண்டோட நேமே மாத்தி அவங்களோட சைனாக்கு சொந்தமான மாதிரி காட்டிக்கிறாங்க. இப்ப டிபெட் எடுத்துக்கோங்க, டிபெட் கூட வேற ஒரு நேம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஷி ஷாங்ன்ற நேம மாத்தி இந்த ஹிஸ்டரியே மாத்தி இது வந்து எங்களோட சைனாவை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மலபார். ஸோ மலபார் நேவல் பிராக்டிஸ். ஸோ இதுல முக்கியமா 3 நாடு இருக்கு, அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா. ஸோ 3 பேருமே இருக்காங்க. இல்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து உள்ள வருமானதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா குவாட் கண்ட்ரிஸ் இந்த 4 கண்ட்ரிஸும் இருக்கு. ஒருவேளை வாரு இந்த மாதிரி ஏதாவது சைனா பூச்சாண்டி காட்டுச்சுன்னா கண்டிப்பா சைனாக்கு வந்து வெறுப்பேற்றுற மாதிரி என்ன பண்ணுவோம், ஆஸ்திரேலியாவை நம்மளோட இந்த மலபார் நேவல் பிராக்டிஸை சேர்த்துப்போம். ஸோ திரும்பவும் கண்டிப்பா இது வந்து சைனாக்கு வந்து என்ன சொல்றது வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இது கண்டிப்பா காண்டாகும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங் தான். ஏன்னா சைனாக்கு வந்து மேலும் மேலும் நம்ம வந்து ப்ரெஷர் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து சைனா வந்து என்ன சொல்றது ஒரு 4 பக்கத்துல இருந்தையும் நம்ம தாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சைனாக்கு போற எல்லா விஷயத்தையும் நம்ம ஒண்ணா பார்த்து பிளாக் பண்ணி அவங்கள வெறுப்பேறி காண்டாக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து சைனாக்கு வந்து இது மிகப்பெரிய அடியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனா உத்தரகாண்ட் ஒரு இடம் பாக்குறோம். ஸோ இது இப்ப ஆக்சுவலா என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்தியா வந்து இந்த உத்தரகாண்ட்ல ஒரு லேண்ட் மாதிரி ஒன்று வாங்கி இப்போ லடாக் இஷ்யூ நடந்துட்டு இருக்குல்ல, இது வந்து அவ்வளவு சீக்கிரம் முடிகிற மாதிரி தெரியவே தெரியல. ஸோ அதனால நம்மளோட 2 விதமான ஃபோர்ஸஸும் ஐ மீன் சைனாவாகட்டும் இந்தியாவாகட்டும் 2 பேருமே ரொம்ப ரெடியா இருக்காங்க வாருக்கு. ஒவ்வொரு நாளுமே வந்து அங்க வந்து ஒரு பதட்டமான நிலைக்கு தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா என்ன ஆகும் ஏதாகும்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ சைனா வந்து போர் விமானங்கள் வந்து அவங்களோட பார்டர் நிறுத்திட்டே இருக்காங்க. ஸோ இந்தியாவும் நம்மளோட போர் விமானத்தை வந்து அம்பாலா லடாக் ஓடுதளத்துல வந்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ உத்தரகாண்ட் வந்து ஆல்மோஸ்ட் சைனாக்கு பக்கத்துல இருக்கனால நம்மளால ஈஸியா வந்து அவங்கள மானிட்டர் பண்ண முடியும். இந்த ரேடார் மூலமா இல்ல மிசைல் லான்ச் பண்ணா கூட ஈஸியா இருக்கும் இந்த ஓடுதளத்துல. ஸோ அப்ப என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம இந்த உத்தரகாண்ட்ல ஒரு இடத்த வாங்கி அங்க ஓடுதளம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்ன இடம்னா உத்தரகாண்ட்ல இருக்க ஜாமோலி அண்ட் பிடோகார், இது உத்தரகாண்ட்ல இருக்கு. இங்க வந்து ஓடுதளம் உருவாக்கி நம்ம மிசைல் லான்ச் பண்றதாகட்டும் இல்ல சைனாக்கு அகைன்ஸ்டா ஏதாவது ட்ரூப்ஸ் கொண்டு போறதாகட்டும் அது நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த இடத்த நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டுமே நம்ம வீக்னஸா நம்ம வச்சிருந்தோம்னா சைனா கரெக்டா அந்த வீக் பாயிண்ட் தான் வந்து கை வைப்பாங்கன்னு இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங். இது மட்டும் இல்லாம இந்த உத்தரகாண்ட்ல இன்னும் 2 இடம் இருக்கு, பால் நகர் அண்ட் ஜலிக்ரன்ற ஒரு 2 இடத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் இது எல்லாமே இருக்குன்னா இப்ப இருக்க அந்த பார்டர் இஷ்யூவை நம்ம தாக்கு பிடிக்கிறதுக்காக மட்டும் தான் இருக்கும். ஸோ அடுத்து என்ன நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல ஓரளவுக்கு எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். வேற ஏதாவது டாபிக்ஸ் நான் பேசணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர். அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே.